வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஅபான் மாதம் வந்துவிட்டாலே முந்தைய காலங்களில் ஒரு அழகிய நடைமுறை, ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் முஸ்லிம்களிடத்தில் வியாபித்திருந்தது. ஷஅபான் மாதம் வந்துட்டாலே ஒவ்வொரு வீடுகளிலையும் தங்களை விட்டு மறைந்து சென்ற தங்களுடைய தாய் தந்தையோ, அவர்களுடைய தாய் தந்தையோ, தங்களுடைய மனைவி மக்களோ, தங்களுடைய உறவுகளோ, தங்களுடைய ஊரார்களோ, உலக முஸ்லிம்களோ, இவர்களுடைய பெயராலே, அவர்கள் பெயராலே யாசின் ஓதி அல்லது முழு குர்ஆனையும் ஹதம் செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் பண்டைய காலங்களில் நிரப்பமாக இருந்தது. தற்காலத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த விஷயம் இன்றைய இளைஞர்களிடத்தில், இன்றைய யுவதிகளிடத்தில் ஏதோ ஒரு பெரிய பாவமான காரியம் போல பாவிக்கப்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் குர்ஆனை எடுத்து வைத்து யாசின் சூறாவை ஓதினால் அந்த காரியம் இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்த காரியம் போல, இறைவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு காரியம் போல இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில், இன்றைய யுவதிகளுக்கு மத்தியில் ஊட்டப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைய இளைஞர்களுடைய, இன்றைய யுவதிகளுடைய வருங்கால தலைமுறையினர்களிடத்தில் எந்த அளவிற்கு இஸ்லாம் மிக மோசமாய் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த ஒவ்வொரு காரியங்களும் இஸ்லாத்திலிருந்து நாம் சற்றும் விலகிவிடக்கூடாது, இஸ்லாத்திலிருந்து சருகிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக கொண்டு அதிலிருந்து ஒவ்வொரு நல்ல நடைமுறைகளையும் ஏற்படுத்தி தந்தார்கள். அந்த நடைமுறைகளில் ஒன்றுதான் ஷஅபான் மாதம் வந்துவிட்டாலே எல்லோருடைய வீடுகளிலும் இறந்துவிட்ட மௌத்தாக்களுக்கு யாசின் சூறாவையோ அல்லது முழு குர்ஆனையோ ஹதம் செய்கிற ஒரு பழக்கம் தொன்று தொட்டு நீண்ட காலமாக இருந்து வந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த யாசின் ஓதக்கூடிய பழக்கம், இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் ஹராமை போன்று இன்றைய தலைமுறையினர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எந்த அளவிற்கு அவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு, எந்த அளவிற்கு தங்கள் இயக்கத்தின் மீது வெறி பிடித்திருக்கிறார்கள். இயக்கத்தின் மீது பற்று இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், ஆனால் வெறியாகிவிடக்கூடாது இல்லையா? அதன் விளைவுதான் இவர்கள் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்றாலும் நம்பிக்கொள்கிறார்கள், ஹதீஸில் பிழை இருக்கிறது என்றாலும் அது சஹீஹாக இருந்தாலும் எங்கள் அறிவுக்கு உட்படவில்லை, எங்கள் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைய இளைஞர்களும் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? இமாம் பெருமக்களை திட்டித்திருக்கிறார்கள், இறைநேசர்களை இழிவுபடுத்துகிறார்கள், ஆலிம்களை கண்ணிய குறைவாக பேசுகிறார்கள் என்றால் காரணம் அவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு அவரவர்கள் சார்ந்த இயக்கத்தின் மீது அவர்கள் போதையாகி வெறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் வருங்கால சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் செய்ய ஒவ்வொரு காரியமும், அவர்கள் செய்து தந்த, அவர்கள் நடைமுறைப்படுத்தி தந்த ஒவ்வொரு காரியமும் குர்ஆன் ஹதீஸிலிருந்தும் சற்றும் நீங்கியது அல்ல. ஷஅபான் மாதம் இறந்தவர்களுக்கு நம்ம குர்ஆன் ஓதுகிறோமே அல்லது யாசின் ஓதுகிறோமே, எந்த அடிப்படையில், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறீர்களா? அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ஒரு நாள் என்னுடைய இரவில், என்னுடன் தங்க வேண்டிய இரவில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுநிசியில் காணவில்லை. நான் அவர்களை தேடினேன். அவர்கள் மதீனாவினுடைய ஜன்னத்துல் பகி என்று சொல்லப்படக்கூடிய மையவாடியில் கபிரிஸ்தானில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காரணம் கேட்டேன். சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஹுமைரா, ஆயிஷாவே உங்களுக்கு இது தெரியாதா? இந்த நாள் நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பாதி இரவு, பிறை 15ஆம் இரவு,
அதாவது பராத்துடைய இரவு நமக்கு விளங்க வேண்டுமேயானால் இது ஷாபானினுடைய பாதி பிறை 15ஆம் இரவு. இந்த இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தருகிறான். வருகை தருபவன் கல்பு கோத்திரத்தார்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளினுடைய ரோமங்கள் அளவிற்கு ஒவ்வொரு நபரையும் மன்னிக்கிறான். ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் கல்பு கோத்திரத்தார்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளின் ரோமங்கள் அளவிற்கு நரகிலிருந்து அல்லாஹ் ஒவ்வொருவரையும் விடுதலை அளிக்கின்றான் என்றார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவின் மையவாடியில் நடுநிசியில் நின்று கொண்டு அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்ட முன்னோர்களுக்கு, இறந்துவிட்ட மூத்தாக்களுக்கு தங்கள் தலையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்கிற ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த இரவு அல்லாஹ் அத்துணை நபர்களுக்கு மன்னிப்பு அளிக்கின்றான் என்கிற ஹதீஸை அல்பானி இமாம் போன்றவர்கள், இன்று யாரெல்லாம் நிஸ்ஃபு ஷாபானுக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15இல் பராத்துடைய இரவில் எந்த சிறப்பும் இல்லை என்று பேசுகிறார்களோ அவர்களுடைய மூத்த அறிஞர் அவரே இந்த ஹதீஸை சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸை போதுமான சரிகட்டி கூறுகிறார் என்று சொன்னால் இன்றைய நவீனவாதிகள் அதை கூட ஏற்காமல் அன்றைய இரவுக்கு எவ்வித சிறப்பும் இல்லை என்று பேசுகிறார்களே. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறையைத்தான் இன்று நாம் நம்மை விட்டு இறந்து சென்ற மூத்தாக்களுக்கு நாம் அவர்களுக்காக அவர்களுடைய பெயரிலே யாசினையோ அல்லது குரானையோ ஓதி அந்த நன்மைகளை சேர்த்து வைக்கிறோம். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நபர் இறந்து விட்டாலும் அவருடைய மரணத்திற்கு பின்னாலே 3 விஷயங்களின் மூலம் அவருக்கு தொடர்ந்து நன்மை போய்கொண்டே இருக்கும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை, அவருக்காக கையேந்தக்கூடிய குழந்தை. அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். உங்களை விட்டு மறைந்து சென்ற உங்களுடைய தாய் தகப்பனோ அல்லது அவர்களுடைய தாய் தந்தையோ அல்லது உங்களுடைய மனைவி மக்களோ அல்லது உங்களுடைய உறவுகளோ நண்பர்களோ ஊரார்களோ உலக முஸ்லிம்களோ அவர்களுக்காக நீங்கள் கையேந்துங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்கிற துஆ உங்கள் தாய் தந்தையின் கபரை தட்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். கடலில் விழுந்து விட்ட ஒருவன் கையை உயர்த்தி கொண்டு யாராவது என்னை காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுவானா இல்லையா, அலறுவானா இல்லையா? அதுபோன்று மௌத்தாக்கள் தங்களுடைய மண்ணறைகளில் இருந்து கொண்டு கதறுகிறார்கள், அழுகிறார்கள், அலறுகிறார்கள். யாராவது எங்களை ஈடேற்றம் பெற செய்ய மாட்டீர்களா என்று நம்மிடத்திலிருந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அதனாலே இறந்துவிட்ட மூத்தாக்களை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை அரும்பாடுபட்டு வளர்த்து நம்முடைய தாய் தந்தைக்காக ஒரு யாசினை ஓதி ஒரு குரானை ஓதி துஆ செய்வதற்கு கூட மனம் இல்லையானால், தூய்மைவாதம் பேசுகிறோம் என்கிற பெயரில் அவர்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் விஷயத்தில் பொடுபோக்குத்தனமாக இருப்போமையானால், அரும்பாடுபட்டு வளர்த்த நம்முடைய தாய் தந்தைக்காக நம் செய்யக்கூடிய நன்றி கடன் இதுதானா? ஒரு அல்ஹம்து சூரா ஓதி அவங்களுடைய பெயரால் நன்மையை சேர்த்து வைங்களேன். ஒரு யாசின் ஓதி அவர்கள் பெயரால் நன்மையை எத்தி வையுங்களேன். ஒரு குரானை ஓதி அந்த நன்மையை அவர்கள் பெயரால் எத்தி வையுங்களேன். எதுவுமே தெரியாவிட்டால் ஒரு தான தர்மங்களை அவர்கள் பெயராலே அந்த நன்மையை அனுப்பி வைக்க வேண்டியது தானே. இறந்துவிட்ட நபருடைய கடன் அவருக்காக அடைக்கப்படுமையானால் அது ஏற்கப்படுகிறதா இல்லையா? அவருக்காக ஹஜ்ஜி நிறைவேற்றப்படுமையானால் அது ஏற்கப்படுமா இல்லையா? அவருக்காக யாசீனோ குரானோ ஓதுகிற பொழுது அந்த நன்மை மாத்திரம் எப்படி போய் சேராமல் இருக்கும்? அன்று இரவு யாசீன் ஓதுவது ஹராம் என்ற துண்டு பிரசுரங்கள் வெளிவருகிறதே. குரானுடைய ஒரு வசனத்தை, யாசீனை பராத்துடைய இரவு ஒன்று நிஸ்ஃபு ஷாபான் பிறை 15 அன்று ஓதுவது ஹராம் என்று பேசுகிற அளவிற்கு உங்களுடைய மனம் இருக்கிறது என்றால் உங்கள் இயக்கத்தின் மீது கொண்டான வெறியைத்தானே அதை காட்டுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
வருங்கால தலைமுறையினர்கள், இன்றைய இளவல்கள், யுவதிகள் விளங்கி கொள்ள வேண்டும். தூய்மைவாதம் பேசுகிறோம் என்கிற பெயரில், இஸ்லாத்தின் தூய்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்ற பெயரில், இஸ்லாத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் சன்னஞ்சன்னமாய் நாம் கலன்று கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்றால் ஏற்று இருக்கிறோம். சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் அதில் எங்களுடைய அறிவுக்கு உட்படவில்லையானால் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றாலும் அதற்கும் நாம் அங்கீகாரம் கொடுக்கிறோம். சஹாபா பெருமக்களை பின்பற்ற தேவையில்லை என்று அவர்களை விமர்சனம் செய்தாலும் அதனையும் காது கொடுத்து கேட்கிறோம். இமாம் பெருமக்களை இழிவுபடுத்தி பேசினாலும், ஆலிம் பெருமக்களை, இன்றைய ஆலிம்கள் இல்லாமலா நாம் இன்றைய காலத்தில் முஸ்லிம்களாக இருக்கிறோம்? இன்றைய இறைநேசர்கள் தமிழகத்தினுடைய வருகையில் அவர்களுடைய வருகை இல்லாமலா நாம் எல்லாம் இன்று முஸ்லீமாக இருக்கிறோம்? நேரடியாகவே நாம் ரசூலுல்லாஹிடமிருந்து இஸ்லாத்தை பெற்றுக்கொண்டோமா? நீண்ட கால ஒரு பாரம்பரியத்தை சஹாபாக்கள் தொட்டு, இமாம்கள் தொட்டு, இறைநேசர்கள் தொட்டு, இன்றைய ஆலிம்கள் வரை அத்துணை நபர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நேரான பாதையில் பயணிக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே. ஒரு மறுபரிசீலனை செய்யுங்கள். நாம் சரியான வழியில் பயணிக்கிறோமா? இறந்தவர்களுக்காக துஆ செய்யுங்கள். உங்களால் முடிந்த நன்மைகளை அவர்களுக்கு எத்தி வையுங்கள். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்க தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.